வேதத்துல 3 விதமான விசுவாசத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி 3 விதமான விசுவாசத்தை வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தர் 3 விதமா என்ன பண்றாரு? ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய விசுவாசம். மூன்றாவதாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுடைய விசுவாசம். பாருங்க, God always using some channels to blessing us. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆசீர்வாத சுத்தமா இருந்தாலும் என்ன பண்றாரு? பல வழிகளை பயன்படுத்தி நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். முடிவு என்னன்னா ஆசீர்வாதம் தான். இப்படி முடிவு நமக்கு ஆசீர்வாதம் தான். இந்த காலை வேளையில அதை உங்களுக்கு கோடிட்டு காட்டும்படிக்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக மற்றவர்களுடைய விசுவாசம். யாரு? மற்றவர்களுடைய விசுவாசம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவங்க விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க சக விசுவாசியா இருக்கலாம், உங்க ஆலயத்துல பக்கத்துல உட்கார்ந்திருக்க ஆளா இருக்கலாம், உங்க பாஸ்டரா இருக்கலாம், உங்க டீக்கனா இருக்கலாம். அவங்க விசுவாசத்தை ஆர்டர் என்ன பண்ணாரு? கனம் பண்ணி நமக்கு சுகத்தை, ஆசீர்வாதத்தை, வெற்றியை கொடுக்கிறாரு. நம்ம யோசிப்போம், நான் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒர்த்தே கிடையாது, பெரிய பாவியாச்சுனா தான். யாரு பெரிய பாவியாச்சு? நான் வேதத்தை வாசிக்கவே கிடையாது, நான் ஜெபிக்கதே கிடையாது. ஆனா எப்படி எனக்கு அற்புதம் நடக்குது? எப்படி எல்லாமே கரெக்ட் நடந்துட்டு இருக்கு? பிரதர், சிஸ்டர், somebody is behind that. அல்லேலூயா. உன் தாயார் உனக்கா காலையில ஜெபிக்கிறாங்க, உன் கணவன் உனக்கா ஜெபிக்கிறாரு, உன் மனைவி உனக்கா ஜெபிக்கிறாங்க, உன் பிள்ளை உனக்கா பரிந்து பேசுறாங்க, உன் போதர் உனக்கு என்ன பண்றாரு? ஜெபிக்கிறாரு. அல்லேலூயா. உன் சக விசுவாசம் உனக்கா ஜெபிக்கிறாங்க. so that you are blessed. அதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது. உனக்கு ஏதோ உங்களுடைய பலத்தினால கிடைக்கலது. அதான் என்னது? மற்றவர்களாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதம். அவங்க விசுவாசம் என்ன பண்ணுது? உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகிறதுங்க. உங்க விசுவாசம் அல்ல, அவங்க விசுவாசம். அல்லேலூயா. உங்களோட இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்போ வேதத்துல பாருங்க, மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேக கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் திருவாதக்காரரை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாது இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திருவாதக்காரன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திருவாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்து இருந்த வேத போதும். இங்க பாக்குறோம், இயேசு ஒரு வீட்டுல அமர்ந்து என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. வீடு ஃபுல்லா இருக்குதுங்க. வீடு இருக்கு, ஃபுல்லா இருக்கு, எங்க நுழைய முடியாது. அப்போ திமிர்வாதக்காரனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 4 பேர். எத்தனை பேருங்க? 4 பேர் என்ன பண்றாங்க? அந்த திமிர்வாதக்காரனை மேல கொண்டு போய் கூரைய சொல்லுங்க பிச்சு உள்ள அவனை இறக்குறாங்க. அவனை ஏசு பக்கத்துல கொண்டு வராங்க. அவனை 4 பேர்ல ஒருத்தனுக்கு எடை போடா, அவன் கிடக்கட்டும், ஒரு வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 4 பேருக்கு ஒரே ஆவி, ஒரே விசுவாசம், ஒரே எண்ணம். இயேசு கப்பர்நகூமுக்கு வந்துட்டாரு. இந்த வீட்டுல அவர் இருக்காரு. என் ஃப்ரெண்டு நானும் சுகமாகணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை ஞானம் சுகமாகணும். பிரயாசப்படுறாங்க, தூக்குறாங்க, கூரையை பிரிக்கிறாங்க, இயேசு பக்கத்துல கொண்டு வராங்க, சுகத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அது யாரு விசுவாசங்க? அவங்க விசுவாசம். அவங்க பிரயாசப்பட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பிரயாசப்பட்டு அவன் வீட்டுல இருந்து தூக்கி மாடி கொண்டு போய் அங்கிருந்து கவனமா என்ன பண்றாங்க? கீழே விழாம என்ன பண்றாங்க? அவனை பத்திரமா உள்ள இறக்கி இயேசு கிட்ட சுகத்தை வாங்கி தர்றாங்க. இதான் என்னதுங்க? மற்றவர்கள் விசுவாசம். பிறருடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்கிறது. பிறருடைய விசுவாசம் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற்றுகிறது. Praise God. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அனைவருடைய விசுவாசம் நமக்கு தேவை. அனைவருடைய ஜெபம் நமக்கு தேவை. ஆமென். நான் பழகுற சபையா இருக்கலாம், நான் போகிற வர்ற இடமா இருக்கலாம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணணும்? நல்ல ஐக்கியத்தை, அன்பை வைத்துக் கொள்ளணும். நம்ம அது முக்கியம். அது அல்லேலூயா, ஆமென். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ யோசிச்சு பாருங்க, இவன் திமிர்வாதக்காரன் தான், நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பட் he got 4 good friends. அவனுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஐக்கியம் இருக்கான். அதான் அவங்க வெயிட் பண்ணிருக்க, எப்ப இயேசுக்கு அப்புறம் வருவாரு, நம்ம என்ன பண்ணுவோம்னா எப்படியாவது சுகமாக்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. என் வாழ்க்கையை உயர்த்தும்படிக்கு, என் வாழ்க்கைக்கு உதவி செய்யும்படிக்கு ஆட்கள் எனக்கு தேவை. அல்லேலூயா. சமயத்துக்கு மாத்திரம், உதவிக்கு மாத்திரம் வச்சு கூட ஆட்களை நம்மோடு பயணிக்க நமக்கு ஆட்கள் தேவை. ஆமென். அதான் என்னதுங்க? மற்றவர்களுடைய விசுவாசம் திமிர்வாத காரணம் பண்ணிச்சுங்க, எழுப்புச்சு. ஆமென். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க? மழை நல்லா நல்லா பழகுங்க, அன்பா இருங்க, இயேசுவை வெளிக்காட்டுங்க. உங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். வேதத்துல பார்க்கிறோம், மனுஷ தயவில இயேசு பெருகி இருந்தாராங்க, வளர்ந்து இருந்தாரா இயேசு கிறிஸ்து. ஞானத்துல, வளர்ச்சியில, தேவ கிருபையில. அது என்ன பண்றது? மனுஷ தயவு. Praise the Lord. முதலாவது பார்க்கணும், மற்றவர்களுடைய விசுவாசமானது நமக்கு உதவி செய்யும். ஆமென். அவங்க எல்லாரும் விசுவாசம் பார்த்துட்டு பண்ணால அவங்கள அல்லேலூயா. இவங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? அடுத்த நிலைமைக்கு போகணும். இவங்க சுகமா இருக்கணும், இவங்க ஆரோக்கியமா இருக்கணும், இவங்க வாழ்க்கை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி காரியம் நடக்கணும். அப்படி யோசிக்க நமக்கு ஆட்கள் தேவை. அம்மாவா இல்லையங்க? அல்லேலூயா. இந்த உலகமானது போட்டி, பொறாமைகள், எரிச்சல் அதிகமா இருக்கிறது. ஆனா அதன் மத்தியில என்ன பண்ணுது? தேவன் நமக்கு நல்ல மனிதர்கள் நமக்கு கொடுக்கணுங்க. நமக்கு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கூட இருக்கீங்களா? சோ டோன்ட் லூஸ் குட் பர்சன். லூஸ் பண்ணிடாதீங்க உங்க வாழ்க்கையில. எப்படியாவது கேட்ச் பண்ணிக்கோங்க. நீங்க நல்ல மனுஷனை பாருங்களா, அவரோட பழகுங்க. ஒத்தாசை பண்ண அவர்களை பாருங்க, அவரோட பழகுங்க. டோன்ட் மிஸ் தம். இன்னைக்கு ஆஸ் எ பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களை நம்ம ஏதாவது கெடுத்துருவோம். நம்ம பிள்ளைங்களா கெடுப்போம். நம்ம never do it. அதான் படிச்சோம். நம்ம பொல்லாவது நீங்க என்ன பண்றீங்க? உங்க பிள்ளைங்க நல்ல கொடுக்கும் போது பரமபிதா கொடுக்காம இருப்பாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல பேரண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். அவங்க தாய் தகப்பனை நம்ம என்ன பண்ண ரொம்ப கனப்படுத்தி நேசிக்கணும். அவங்க ஜெபம் ரொம்ப முக்கியமான ஜெபம். நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம அவங்கள பழைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதிச்சு அப்படி நடக்கும், யாக்கோபு அப்படி நடக்கும். ஆமென். அதே இப்ப இந்த நாட்கள் அப்படிதான். நம்முடைய பேரண்ட்ஸ் ஆவிக்குரிய பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க பிளஸ் பண்ணும் அப்படின்னு மாட்டு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஆசீர்வாதத்தை நம்ம ரிட்டைன் பண்ணிக்கணும். நம்ம அல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதம் ஜெபிக்கும் போது அப்படி நடக்கும் வாழ்க்கையில. ஆமென். அல்லேலூயா. கடந்த முறை நான் இந்தியாவுக்கு போயிருக்கும் போது
ஒரு போதரை பார்த்து பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப அந்த போதர் சொன்னாரு, உங்க வீட்டுல நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க இருபது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிறு பிள்ளையை போல ஆயிடுச்சு. எப்படி சிறு பிள்ளையை போல ஆயிடுச்சு. அவங்க என்ன எபிச்சாலும் ஆண்டு என்ன பண்ணாரு, அப்படியே கேட்பாரு. நீங்க என்ன ஜெபம் பண்ணுங்க, அவங்க இன்னும் நல்லா வாழ்ந்துருக்குன்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொல்ல புரியுதா பிள்ளை உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்னது? கிரீடம், மகிமை. ஹல்லேலூயா. அதே போல ஆவிக்குரிய பேரண்ட்ஸ், நீங்க போற சபை, வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஹல்லேலூயா. அவங்க யாரு? முக்கியமான ஆட்கள். நீங்க நல்லா இருக்க அவங்க ஆசைப்படுறாங்களா? நீங்க உயர்ந்து ஆசைப்படுறாங்களா? டோன்ட் மிஸ் தம். உங்க வாழ்க்கை சரியா போய் கொண்டு வராங்களா? டோன்ட் மிஸ் தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்ல போனா, எங்கெங்கெல்லாம் தனியா போறணும் அங்கெல்லாம் சபையை பார்த்துருவேன். நான் சபையை பிடிச்சிருவேன். நான் இந்த போதோடு என்ன பண்ணுவேன்? இணைந்து இருப்பேன். நான் ஹல்லேலூயா. இவ பிள்ளைங்களை அதை ஃபாலோ பண்ண சந்தோஷம் எனக்கு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதான் நமக்கு பாதுகாப்பு. சபைக்கு போறதா நமக்கு பாதுகாப்புங்க. நமக்கு ஒரு ஐக்கியம், அன்பு நமக்கு ஏற்படும். நமக்கு ஹல்லேலூயா. அதுல சபை கூடுதல் என்ன பண்ணாங்க? விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் விசுவாசம் நம்ம என்ன பண்ணுவோம்? சரியான பாதைக்கு கொண்டு போவோம் நம்மள. ஹல்லேலூயா. இரண்டாவது பாப்போம் நம்ம 100க்கு அதிபதி. 8ஆம் அதிகாரம் 5-13 இந்த வசனம் போட்டிருக்கிறது. நான் சொல்லிதான் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் பலகீனமா இருக்கான், சுகவீனமா இருக்கான். இயேசுகிட்ட கூட்டு வராங்க. கூட்டு வராங்க. இயேசுகிட்ட கூட்டு வந்தாங்களா? கூட்டு வரல. ஹல்லேலூயா. அவன் தூரத்துல இருக்கிறான். யாரு வர்றா? 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வர்றான். வந்துட்டு, என் வேலைக்காரன் எப்படி இருக்கான் ஆண்டவரே? சுகவீனமா இருக்கான். அந்த வேலைக்காரன் தெரியாது, அப்படிதானா? ஹல்லேலூயா. இவரு யார்கிட்ட பேருக்காரு? செஞ்சுரிட்ட இயேசு கிறிஸ்துவின் பேருக்காரு தெரியாது. ஆனா இவன் என்ன பண்றான்? என் வேலைக்காரன் சுகமாகணும். 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி வரு. சரி, 100 பேருக்கு அதிபதி. ஒருத்தர்லாம் பிரச்சனை இல்லை, 99 பேர் இருக்காங்க. அப்படிதானே? ஹல்லேலூயா. நம்மள இந்த நாட்டில் நம்ம என்ன பண்றோம்? ரீப்ளேஸ்மெண்ட் பாட்டே பண்ணோம். ரீப்ளேஸ்மெண்ட் இது இல்லையா? அது இந்த தலையை வேக மாட்டா பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிதானே? எல்லாம் ஆபீஸ்ல மேல இவன் இல்லையா, அடுத்த யாரை போடுறது, இந்த வேலையை யாராச்சும் பண்றது. ஆனா அந்த 100க்கு பாருங்க, இஸ் சோ லவ்ட் இஸ் லேபர். அப்படிதானா? எனக்கு அவன் தான் வேணும். எனக்கு அவன் தான் வேணும். அப்ப என்ன பண்றான்? ஆண்டவரே, என் வேலைக்கு அப்படிதான் சுகவீனமா இருக்கான், அவன் சுகமாகணும். ஆண்டவரே, நீ வீட்டுக்கு வர வேண்டாம். எப்படி? நீ வீட்டுக்கு வர வேண்டாம். ஒரு வார்த்தை எங்க சொல்லு, அவன் சுகமாயிடுவான். இயேசு பிரமிச்சிட்டாரு. இப்படி இயேசு என்ன பண்றாரு? பிரமிச்சு போயிட்டாரு. இப்படிப்பட்ட விசுவாசமா? ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு, ஆண்டவரே அவனுக்கு தலையில கை வைங்க ஆண்டவரே, அப்பதான் சுகமாவான் அவன். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, 99 விட்டா ஒருத்த மேல அன்பா இருக்கு. அன்பா இருந்து என்ன பண்றான்? இவன் சுகமாக வேண்டும் என்ன பண்ண கேட்டுக்கொள்றான். மற்றவர்களுடைய விசுவாசம், பிறருடைய விசுவாசம். அந்த வேலைக்காரன் தெரியாதுங்க. எனக்காக என்னோட எஜமான் வந்து இயேசு கிறிஸ்துட்ட போய் பரிந்து பேசிட்டு தெரியாது. ஆனா என்ன பண்றான்? பரிந்து பேசி சுகத்தை பெற்று கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டான்? சுகமாயிட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா அப்படிதான் விசுவாசிப்பேன். சில நேரங்களில் உங்களுக்கு ஜெபிக்கும் போது எவ்வளவு தூரத்தான பிரச்சனை இல்லை. வார்த்தை கொடுக்கப்பட்டாயிடுச்சு, வார்த்தை அனுப்பப்பட்டாயிடுச்சு, சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிதான் விசுவாசிக்க வேணும். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் காட். சில வேளைகளில் நான் ஒரு சிலக்கா ஜெபிக்கும் போது அந்த வீட்டை அப்படியே கெஸ் பண்ணிப்பேன். இப்படி இந்த வீட்டை அப்படியே கெஸ் பண்ணிப்பேன். இந்த கார்னர், இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் அப்படியே 100% கடந்து போகிறது, தேவனுடைய பாதுகாப்பு கடந்து போகிறது, சுகம் உண்டாகிறது, விலைக்காக என்னப்படுது, பாதுகாக்கப்படுகிறது, உள்ள நுழைய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஃபார் இருந்தா பிரச்சனை இல்லை. if someone is praying for you, 100க்கு அதிபதி மாதிரி விசுவாசமா, ஹல்லேலூயா, என்ன உண்டாகும்? உங்களுக்கு
மாற்றம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். Praise the Lord. ஹல்லேலூயா. பாருங்க எப்படி ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்த. அப்படிதான் உங்களுக்கு இவருடைய விசுவாசம் யாரையும் ஒருத்தர் சுகமாக்குது, யாருக்கு விடுதலை கொடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். தேவன் அப்படியே செய்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் நமக்கு வேணும். நமக்கு நல்ல மனிதர்கள் நமக்கு வேணும். நமக்கு எப்படிங்க? நல்ல மனிதர்கள் நமக்கு வேணும். நமக்கு நீ நல்லா வாழ்ந்திருக்கணும்பா, நீ சுகமா இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் ஜெபிக்கிற ஆள் நமக்கு வேணும். நமக்கு உறவுங்கள்ல ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கலாம், நல்ல சகோதரர் இல்லாம இருக்கலாம். ஆனா நல்ல சபையை ஆண்டு கொடுத்திருக்காரா? அல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்க ஆட்களை கொடுத்திருக்காரா? எக்காரணம் கூட என்ன பண்ணாங்க, நீங்க முயற்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த ஒரு சில நண்பர்கள் உண்டு. அல்லேலூயா. நான் என்ன காரணம் அவர்கிட்ட பேசும்போது ஜெபிக்கும் போது பெரிய ஆசை உண்டாகும். நாங்கள் ஊருக்கு போகிற நாட்கள்லாம் சொல்ல போனால் ஒன் டே ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட்ங்க, அதான் ரொம்ப முக்கியங்க. பல விஷயங்கள் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், சாப்பிடலாம், இது பண்ணலாம். ஆனால் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆதரிக்க, கண்காணிக்க, ஜெபிக்க, சரி செய்ய, அல்லேலூயா, வாழ்க்கையின் தரத்தை மாற்ற, விசுவாசத்தை உயர்த்த நமக்கு என்ன வேணும்? நம்ம ஜெபிக்கிற ஆட்கள் தேவை நமக்கு. ஆமென். அல்லேலூயா. அவங்க விசுவாசம், அவங்களுடைய நடத்துதல், அவங்களுடைய பாதுகாப்பான ஜெபம் நமக்கு என்ன பண்ணும்? உதவியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுங்க? சம்பாதியுங்க. நீங்க என்ன பண்ணுங்க? சம்பாதிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக, முன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மார்க் 5ஆம் அதிகாரம் 25 34 வரைக்கும். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ளவர் ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தின் முரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை நமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். போதும் பிரதர். 34 வாசிங்க. 34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எத்தனை ஆண்டுங்க? 12 ஆண்டுகளாக உதிரப்போக்கு. ஹல்லேலூயா. 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரியா. எப்படிப்பட்ட பாடாங்க? சிறும்பாடு. என்ன பாட்டு? பெரும்பாடுள்ள ஸ்திரியா. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் இருந்துச்சுன்னா பெண்கள் வெளியே போக முடியாது, அங்க ஆண்களை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க தீட்டு, அவங்க விலக்கப்பட்டவங்க, வெளியே போக முடியாதுங்க. 12 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க சகோதரி. எத்தனை வருஷம்? 12 வருஷம். இரவும் பகலும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் போட்டிருக்கு பெரும்பாடு அப்படின்னு போட்டிருக்கு. அது ரொம்ப கடினமான காரியம். நார்மலா இருக்கே, நார்மலா வாழவே முடியாது. பாக்குறவங்களாம் கேள்வி பண்ணிருப்பாங்க. அவங்கள பாக்குறவங்க எல்லாம் மற்ற சக பெண்கள் பண்ணிருப்பாங்க, ஒதுங்கி போயிருப்பாங்க. இப்படி பல வேலையை போட்டு சம்பிச்சது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாவா? கஷ்டப்பட்டிருப்பா. ஆனா அவளுக்கு ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தைய தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அதான் பாக்குறோம். 27 வசனம் பார்க்கிறோம். வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு.
நான் இயேசு ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, பெரும்பாடு இருக்கு எனக்கு. நான் ஒரு மனுஷன், அவர் ஆண், நான் பார்க்க முடியாது. நான் அவரை என்னுடைய சரீரமோ என்னுடைய உருப்பட்டாவே என்ன பண்ணுவாங்க, தீட்டா என்னை பார்ப்பாங்க. என்னைய நான் என்ன பண்ணுவேன், பெயிட்டருடைய வஸ்திரத்தை தொட்டுருவேன், நான் சுகமாயிடுவேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்ககிட்டையும் ஏன்ட்டையும் ஆண்டது பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், என் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க, என் வாழ்க்கை உயரும், நான் இயேசுவை நம்புவேன், நான் இயேசுவை தொடுவேன் என்று யார் உங்க பக்கத்துல வர்றாங்களோ அவர் இயேசு ஆசீர்வதிக்க விட மாட்டாரு. பரம்பரை வியாதியா இருக்கலாம், பரம்பரை சாபங்களா இருக்கலாம், பரம்பரை பாவங்களா இருக்கலாம். இந்த பாவம் என்று மாற மாட்டேங்க பாஸ்டர், இந்த பாவம் என்று மாற மாட்டேங்க பிரதர், ரொம்ப கோவப்படுறேங்க அப்பா மாதிரி. அல்லேலூயா. எங்க அப்பா சுவாமி அப்படியே வச்சிருக்கு, வேண்டாம் அந்த சுவாமி வேண்டாம். எங்க அம்மா சுவாமி அப்படி இருக்கு, வேண்டாம் எனக்கு. அல்லேலூயா. பரம்பரையா சில விஷயம் நமக்கு தேவையில்லாம இருக்கும் நமக்கு. ஆனா இயேசு கிட்ட வந்து ஆண்டவரே நீங்க என்னை மாற்றுங்க நம்ம விசுவாசிக்க சொல்லும் போது என்ன உண்டாகும், மாற்றம் உண்டாகும். நீ யோசித்து பாருங்க, அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒதுக்கப்பட்டவள், விலக்கப்பட்டவள், யாரை ஈஸியா பார்க்க முடியாது, 12 ஆண்டுகள். ஆனா அவ என்ன பண்றா, தைரியமா இயேசு பக்கத்துல வந்து என்ன பண்றா, வசனத்தை தொடுறா. இந்த காலை வேலை விசுவாசம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்துல. உங்க விசுவாசம் ரட்சிக்கட்டும் உங்களை. வசனம் என்ன போட்டிருக்கு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பு என்னது, மீட்பு, விடுதலை கொடுத்துருச்சு. அது சொல்லாரு, சமாதானத்தோட போ, வேதனை நீங்க என்ன பண்ணி சுகமாயிரு. அந்த வேதனை நீங்க ஆயிடுச்சு பாப்பா, எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் சுகத்தை தருகிற ஆண்டவருங்க. எப்படிப்பட்ட வேதனையும் அவர் மாற்றுகிற ஆண்டவர். கலக்கமா இருக்கலாம், சஞ்சலமா இருக்கலாம், ஆனா தேவனால எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அதுக்கு என்ன பண்ணணுமே, இயேசு பக்கத்துல வரணும். எப்படி, இயேசு பக்கத்துல வரணும். நான் இயேசுவை நம்பினாதான் எனக்கு பிளஸிங் அப்படின்னு விசுவாசிக்கணும். நீங்க நான் இயேசு காட்டுற பாதையில போனாதான் எனக்கு விடுதலை. நீங்க என்ன பண்ணணும், நம்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்துல எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறதுங்க. எப்படி எல்லாவற்றுக்கும் இந்த வேதத்துல பதில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் வேணும், கணவன் மனைவிக்குள்ள வேணும், அன்பு இருக்கணும், பரஸ்பரம் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்துக்காக நம்ம லிவிங் டுகெதர், ஒரே வீட்டுல இருப்பாங்க, பேசிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல அதை பெருகிட்டு இருக்கு, இந்த காலம் பெருகிட்டு இருக்கு. எப்படியா என்ன சொல்லுவாங்க, சைலண்ட் டைவர்ஸம். என்னது, சைலண்ட் டைவர்ஸம். ஒரே வீட்டுல இருப்பாங்க, புருஷன் மனைவிட்ட பேச மாட்டாங்க, பொண்ணு புருஷன் பேச மாட்டாங்க. அல்லேலூயா. கம்யூனிகேஷன் ஷேர் பண்ண போனா பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன் போகும், இல்லாட்டி வாட்ஸ்அப். இது வேணா எழுதி இப்ப சொல்றாரு, எழுதி வச்சுப்பாங்களாம். அல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்க, உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பம்னா சமாதானம் வேணும், பரஸ்பரம் இருக்கணும், அன்பு இருக்கணும், அரவணைப்பு இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். அதாங்க என்னது, ஃபேமிலி. பிள்ளைங்க குடும்பத்துல இருக்குதா, ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவர் காரியத்தை மாற்றுவாருங்க. பிள்ளைங்களால படிக்க முடியலையா, ஆண்டவரை விசுவாசிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. என் பிள்ளை நல்லா படிச்சு வருவான், என் பிள்ளை நல்லா படிச்சு வருவா. வசனத்தை புரட்டுங்க, வேதத்துல எடுத்து கிளைம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கிளாஸ் மேல வார்த்தையை வைக்கிறேன், இமேஜின் மேல வார்த்தையை வைக்கிறேன், ஆடில் மேல வார்த்தையை வைங்க, வார்த்தையை வைங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க, நெத்தியில சொல்லுங்க,
பட்டையை வச்சுக்கிறாங்க, பொட்டு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். வேதத்துல என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பரிசுத்தம் நீங்க என்ன பண்ணும்? முத்திரை போடணுமா நம்ம? அல்லேலூயா. பிள்ளைகளை முத்திரை போடுங்க. இயேசு இல்லாம பிள்ளை கர்த்தருக்கு பரிசுத்தம். கண்ணு பரிசுத்தம், காது பரிசுத்தம், வாய் பரிசுத்தம், காது பரிசுத்தம். முத்திரை போடுங்க. அல்லேலூயா. அதான் நம்முடைய விசுவாசம். விசுவாசம் நீங்க என்ன பண்ணுங்க? ஆக்ட் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. எப்படி இந்த பெரும்பாலும் இப்ப அதை பண்ணுங்க. நீங்க சும்மா விசுவாசிக்கிற ஆண்டவரே கிடையாது. விசுவாசம் செயலாற்ற வேண்டும். விசுவாசம் அமைதியா இருக்காதுங்க. அது என்ன பண்ணும்? செயலாற்றணும். வீட்டுல இந்த பண்ணி இருந்துக்கலாம், அப்படிதானே? விசுவாசிக்கிற வீட்டுல இருந்துக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? she is acting differently. எல்லா ட்ரெடிஷனை பிரேக் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க? கடந்து போய் சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே போலதான் அந்த காலை வேளையில உங்க விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணும்? ரட்சிக்க வேணும். விசுவாசம் இல்லை, ஆண்டு விசுவாசத்தை கேளுங்க. நம்ம நம்புற ஆண்டவரே வாழ்க்கையில எல்லாம் மாறணும். அந்யோன்யம் உண்டாகணும், அன்பு உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், வியாதி எல்லாம் மாறணும். கேளுங்க. 12 years ப்ராப்ளத்தை ஆண்டுல மாற்ற முடியுதுல்ல? நம்ம பேச மாற்ற முடியாதுதான். ஆமென். தேவால முடியுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம். நம்ம லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கே சகையை பத்தி போடப்பட்டிருக்குது. வாசிங்க. 1-5 வரை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதில் வழியாக நடந்து போகிறேன். ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவர் குள்ளலானபடியால் ஜனக்கூட்டத்தை அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தில் நடத்தி ஏறினார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனார். அதை கண்ட யாவரும் 9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இங்க பாக்குறோம் நம்ம சகேயு ஆண்டவர் தேடி என்ன பண்றான்? மரத்து மேல ஏறான். வேதத்துல போட்டு எப்படியா அவன் குள்ளனது என்ன பண்றான்? மேல என்ன பண்றான்? அவன் ஏறான். அவன் பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏறி என்ன பண்றாரு? இயேசுவை பாக்குறாரு. இயேசு விட்டாரா? திரும்ப இயேசு அவரை பாக்குறாரு. நான் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு வர பெரிய கூட்டம் தாங்க. ஆனா இயேசு போக்கஸ் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கு. அதான் அவனுடைய விசுவாசம். விசுவாசம் எப்படியா என்ன பண்ணும்? இயேசுவை பார்க்கணும். அதான் போட்டு வசனம் போட்டிருக்கு. அதுக்கு என்ன பண்றான்? பிரயாசப்படுறான். மரத்து என்ன பண்றான்? ஏறான். அவன் அந்த ஊர்ல வெறுக்கப்பட்ட ஆளு. அப்படிதானே? அந்த ஊர்ல வெறுக்கப்பட்ட ஆளு. டாக்ஸ் எக்கச்சக்கமா டாக்ஸ் வாங்குறாரு. அவரு இஷ்டமா டாக்ஸ் வாங்குறாரு. பிரைப் பண்றாரு அவரு. ஆனா எல்லாம் வெறுக்கிறாங்க. இவருக்கு இயேசுவை பார்க்கணும் ஆசை. இயேசுக்கு அவரை பார்க்கணும் ஆசை. கனெக்ஷன் ஏற்படுது. வீட்டுக்கு போறாங்க. அடுத்து என்ன சொல்ற? இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும் ஆசை? அல்லேலூயா. நம்ம விருப்பமா இருக்கணுங்க நம்ம அவரை பார்க்கறதுக்கு. உங்க ஆராதனை செயலே மாறணும். உங்க ஜப செயலே மாறணும். ஃபாதர் படுற வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர. அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்கு நம்ம போகணும். நம்ம அல்லேலூயா. நமக்கு ஆசை, நிறைய ஆசை இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நிறைய ஆசைகள் இருக்கா இல்லையா? ஆமென். ஆசைப்படுற தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் மேல ரொம்ப அதிகமா ஆசைப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேல ரொம்ப அதிகமா விருப்பப்படுங்க நீங்க. அப்போ அந்த சகைக்கு என்ன ஆசைன்னா, இயேசு எப்படியாவது பாத்துறணும். இயேசு அவனை பார்த்து வீட்டுக்கு கூட்டு போறாரு. இந்த வீட்டுக்கு நம்ம ரட்சிப்பை கொடுத்தாரு. பாருங்க, வித்தின் செகண்ட் அவன் மாறிட்டான். பாருங்க, பாவனை அடைஞ்சிட்டான். என்ன சொல்றான்? 1.5 திரும்ப கொடுத்துட்றான். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வராருன்னா அங்க மாற்றம் உண்டா இருக்கணும். வியாதி எங்க சுகமா இருக்கணும்.
ஆமென். சமாதானம் குறைவங்க மாறிக்கணும். அதான் என்னன்னா உண்மையான விசுவாசம், உண்மையான விடுதலை. அப்படி இல்லையா நீங்க இன்னும் விசுவாசிக்கல அர்த்தம். நீங்க அவரை எங்களோட இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு போக மாட்டேங்க பாஸ்டர், அப்ப நீங்க இன்னும் விசுவாசிக்கணும்னு அர்த்தம். இன்னொரு நம்பலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் இயேசுவால தான் முடியும். நீங்க என்ன பண்ணல? நம்பல. Praise the Lord. Hallelujah. பாருங்க சில காரியம் நம்ம என்ன பண்ணுவோம், அழுத்தது போல இருக்கும். நம்ம நம்பணும் ஏசு என் கூட இருக்காரு அப்படின்னா என் படகு என்ன பண்ணாது, கவிழ்ந்து போகாது. அம்மாவா இல்லையாங்க? அல்லேலூயா. ஏசு என் படகுல இருக்காரு அப்படின்னா நான் கவிழ்ந்து போக மாட்டேன். என் விசுவாசம் மேலோங்கும், உயரும். Praise God. Hallelujah. அப்போ சகேவை போல இயேசுவை பார்க்க நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தமாகணும். நம்முடைய விசுவாசத்துக்கு தேவை நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க சகே இயேசுவை பார்த்ததுனால இங்க மாற்றம் உண்டாகிறது. அவனுக்கு மாத்திரம் குடும்பத்துக்கு நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. Praise the Lord. Hallelujah. கடைசியா சொல்லி முடிச்சிருந்தேன் நானே, இயேசுவுடைய விசுவாசம். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 வரைக்கும் வாசிங்க. பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், தூங்கின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிய பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுத்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். போதும். என்ன போட்டிருக்கோம்? சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Here God himself intervened with the person. இயேசுனுடைய விசுவாசம். இயேசு அவனை சுகமாக பிளான் பண்ணிட்டார், திட்டமிட்டார். இயேசு பிறந்ததுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், எங்க உட்காந்துருக்கான் அந்த குளத்துக்கு உட்காந்துருக்கான். 38 வருஷம். 8 வருஷம் இயேசு 33 வருஷம் தான் உயிரோட இருந்தார். அவரு 33 வருஷம் தான் இல்லையா? பாருங்க, 5 years older than Christ. He was sick. He was waiting for the miracle for 38 years. Hallelujah. இயேசு முடிவு பண்ணிட்டார், நான் அவனை போய் சுகமாக்க போறேன். ஆனா பாருங்க, இயேசு ஒரு குட் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நினைக்கிறாரு, நீ சுகமான ஆசைப்படுறியா? அல்லேலூயா. அவர் காட் இஸ் சோ ஜென்டில்ங்க. அவரை நீங்க அலோ பண்ணலாம் உள்ள வர மாட்டார். இப்படி சொல்லுங்க, நீங்க அலோ பண்ணலாம் அவர் உள்ளவே வரவே மாட்டார். ஆமென். அவர் கேட்பாரு, மகனே உள்ள வரலாமா அப்படின்னு கேட்பாரு. அத போல அவன் கேட்கிறாரு, சுத்தமான ஆசைப்படுறியா? அதுக்கு அவன் என்ன பண்றான், கம்ப்ளைண்ட் பண்றான். நான் இங்க உட்கார்ந்தேன், அங்க உட்கார்ந்தேன், இவன் எல்லாம் அவையிலும் சொல்றான். அவன் அடுத்த வசனம் பாருங்க, இயேசு அதெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு உன்னை சுகமாக்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, நீ என்ன பண்ண, அவரை ஏற்றுக்கொள்ளணும். எஸ் நாடுன்னு என்ன பண்ணும், நம்பணும். ஆனா இங்க பாக்குறோம், திரும்ப கேட்டு என்ன பண்ணாரு, அடுத்த ஸ்டெப்ல அவனை சுகமாக்கிட்டாரு, அவனை விடுதலாக்கிட்டாரு, அவனை. இதானதுங்க இயேசுடைய விசுவாசம். 38 ஆண்டுகளா பலகீனப்பட்டிருந்த இந்த மனுஷன் என்ன பண்ண போறேன், சுகமாக்க போறேன். அப்படிதான் அவர் போறாரு. போய் அவனை என்ன பண்ணாரு, சுகமாக்கிடுறாரு.
அதான் என்ன சொல்லணுமே, கிருபைன்னு சொல்றோம். சொல்லணுமே கிருபன்றோம். எனக்கு இயேசு பத்தி தெரியாதுங்க, ஆனா இயேசுனை சுகமாக்குனாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவரை பத்தி தெரியல, அவன் கேட்டா வேற பேர் சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படிதானா? இன்னொருத்த கூச்சிருவான், நான் மாடி இன்னொரு போயிருவான், உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்றான். உதவி செய்ய ஆண்டவர் நின்றுட்டு இருக்காரு, ஆனா ஆண்டவர் என்னால ரெகனைஸ் பண்ண முடியல. பல வேளைகள் ஆண்டு நமக்கு உதவி செய்வார், நமக்கு நம்மள கிருபையா இருப்பார், இரக்கமா இருப்பார் அவர். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 38 ஆண்டுகளாக பலகீனப்பட்டு இந்த மனுஷன் ஆண்டப்பட்டார சுகமாக்குகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி அவனை சுகமாக்கிட்டாரு. ஆமென். பிறருடைய விசுவாசம், உன் விசுவாசம் இயேசுடைய விசுவாசம். ஆமென். இந்த காலை வேளையில எந்த கடுக்கலும் இருக்கணுமே, யோசித்து பார்க்கணுமே. உங்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தவர்கள் நண்பர்களா இருக்கலாம், உங்க சர்ச் பாஸ்டர்ஸா இருக்கலாம், உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம். they have done their job. கிறிஸ்துவண்டை கொண்டு வந்துட்டாங்க, உங்களை இயேசுவை பத்தி அறிவிச்சிட்டாங்க. நீங்க அந்த இயேசுவை முழுமையாக நம்புறீங்களா? எல்லாரும் சபைக்கு வந்து போயிட்டு இருக்கீங்களா? இந்த இயேசுவால வாழ்க்கைக்கு மாற்றம் கொடுக்கும் நம்புறீங்களா? அது முக்கியம். விசுவாசம். அப்ப நீங்க விசுவாசிக்கும் போது உங்களை ஆண்டு கிருபையா இருப்பார். என் மகனுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணும்? கூட தரணும். இப்படி என்ன தரணும்? கூட கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா பிளஸிங் என்ன பண்ண தரணும். அதான் கிருபை. 38 years வாழ்க்கை பூரா பிரச்சனை வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை எப்படி சுகமாக்குனாரோ அப்படி கிருபையா உங்க மேல இருந்து உங்களுக்கு நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பாரு. அதான் வேதத்துல படிக்கிறோம், நினைப்பதற்கும் சொல்லுங்க வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார் அவர். உங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த பாக்ஸா இருக்கலாம், அவர் 10 பாக்ஸ் கொடுப்பார் உங்களுக்கு. அதான் அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசம், போனஸ். அதெல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. பிறருடைய விசுவாசம் ரட்சித்தது, உங்க வாழ்க்கையை மாற்றினது. நீங்க விசுவாசிக்கிறீங்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்றீங்க. ஆனா இயேசு உங்களை பார்த்து இன்னும் அதிகமான ஆசை கொடுக்கும்படிக்கு அவரு விருப்பமா இருக்காருங்க. அவரை 38 years பெரிய சாபம் வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில பரம்பரை சாபங்கள் என்ன பண்ணும்? உடையணும். 98 வியாதிகள் நம்ம விட்டு மாறணும். அல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 19 வயசுல என்னுடைய காலேஜ் படிக்கும் போது எனக்கு தோல்ல ஒரு வியாதி இருந்துச்சு. எனக்கு 19 ஆண்டு கஷ்டப்பட்டேன். 19 years அவர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வியாதினால. ஒவ்வொரு முறை இந்த கம்யூனியன் பாட்டைக்கு சொன்ன, ஆண்டவரே ரத்தத்தை நான் பருகிற ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, சுகத்தை கொடுங்க எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி திஸ் டிசீஸ் இன் மை பாடி. நான் என்ன பண்றேன்? டினே பண்றேன் அந்த வியாதியை. So whenever I am partaking in communion, I used to say, ஆண்டவரே இந்த வியாதி நட்டு போகட்டும், நட்டு போகட்டும். 19 வயசு ஆரம்பிச்சு 30 வயசுக்கு அது பிரேக் ஆயிடுச்சு இந்த வியாதி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ விசுவாசிக்கணுங்க, உங்க விசுவாசம் அது. இல்லையா? எப்படிப்பட்ட வியாதியும் சுகமாக்க சொல்ல முடியும் அப்படின்னு விசுவாசிக்கணும். எப்படிப்பட்ட சாபத்தை சொல்ல மாறும் விசுவாசிங்க. சில குடும்பங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒத்தே வராத பாஸ்டர், இவரெல்லாம் ஒத்தே வர மாட்டார் பாஸ்டர். கிவ் பண்ணிடுவாங்க, அதை விட்டு கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை அப்படிதான். இல்லைங்க, அல்லேலூயா. விசுவாசிங்க, நல்ல வாழ்க்கை விசுவாசிங்க, குடும்பம் இணைக்கப்படும். அதான் என்னதுங்க? உங்க விசுவாசம். அப்படி நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் போனஸா கொடுப்பாரு, கேட்காத கதை கொடுப்பாரு உங்களுக்கு. நீங்க கேட்டிருக்கே மாட்டீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, தங்கச்சி சொல்றாங்க இல்லையா, கேட்கவே இல்லை, யோசிச்ச கொடுத்தார் ஆண்டவர், ஆண்டவர் கொடுப்பாரு.
கிருபை அதாவது கிருபை. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கலாம், ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆமென். விருப்பப்படுறீங்க, ஆண்டவர் செய்யறாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒன்று கிருபை, இன்னொன்று someone is praying for you, someone is asking forgiveness for you. சில வேளைகள் நான் கார்ல வந்துட்டு இருப்பேன், நான் சடனா ஐ will feel some presence in my body. அப்ப I feel that someone is praying for me. யாராவது என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. யாராவது எனக்கு தைரியப்படுத்தி ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட நபர்ல நீங்க என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அவளுக்கா நீங்க ஜெபிங்க, அந்த இன்னொரு வாழ்ந்து இருக்கட்டும், இன்னும் உயிரோட இருக்கட்டும், இன்னும் நல்லா ஒளிய செய்யட்டும், இன்னும் எனக்கா ஜெபிக்கட்டும் அப்படி என்ன பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. ஆமென். அல்லேலூயா. எப்படி நூற்றுக்கு அதிபதி ஜெபித்து நூற்றுக்கு அதிபதி இயேசுவிட்ட கேட்டு சுகத்தை வாங்கி கொடுத்தாரோ, 4 நண்பர்கள் திமிர்வாதக்கு உதவி செஞ்சாங்க, அதே போல நம்ம உதவி செய்ய நமக்கு ஆட்கள் நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. இந்த காலையில் இந்த 3 சொல்லிக்கோங்க உங்கள்கிட்ட. திங்க் பண்ணுங்க, யோசிங்க. வேர் வி ஆர், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா, செகண்ட் ஸ்டெப்பா, தேர்ட் ஸ்டெப்பா? இந்த 3 ஸ்டெப் நமக்கு வேணும். நமக்கு இந்த 3 நமக்கு தேவை வாழ்க்கையில. எனக்காக என்ன பண்ணும்? விசுவாசமாய் ஜெபிக்க ஆட்கள் தேவை, என்னை ஆசீர்வதிக்க ஆட்கள் தேவை. நான் விசுவாசத்தை கர்த்தர் செய்வார். அப்படிப்பட்ட நெருக்கம் நமக்கு வேணும். நமக்கு 3வது, என்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எப்பவும் ஆயத்தமா இருக்காரு. கிருபை என் வாழ்க்கையில பெருக போகுது, நான் வளர போறேன், விருத்தி அடைய போறேன், என் வாழ்க்கையை மாற போகிறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா.